உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு புரோகிராமையும் ஆண்டவரை நேர்த்தியாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறபடியால் ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் உயரும்படியாய் உம்முடைய நாமம் மகிமை அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவரை சர்வ வல்லமுள்ள தேவன் ஒன்றிலும் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். VBS உடைய முதலாவது நிகழ்ச்சியாக நாம் இப்பொழுது காணப்போகிற நிகழ்ச்சி வெல்கம் சாங். ஆமென். வாங்க 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 IBCM கேம்புக்கு நீங்க வாங்க 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 IBCM கேம்புக்கு நீங்க வாங்க சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா புத்தம்புது பாட்டு பாடுவோங்க புத்தம்புது ஆட்டம் ஆடுவோங்க புத்தம்புது பாட்டு பாடுவோங்க தம்பி புத்தம்புது ஆட்டம் ஆடுவோங்க சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா நல்ல நல்ல கதைகள் கேட்போம் வாங்க நல்ல நல்ல வசனம் கேட்போம் வாங்க சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா ஆண்டவரை ஆராதிப்போம் வாங்க இயேசுவை துதித்திடுவோம் வாங்க தங்கச்சி ஆண்டவரை ஆராதிப்போம் வாங்க நம்ம இயேசுவை துதித்திடுவோம் வாங்க சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா வாங்க 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 IBCM கேம்புக்கு நீங்க வாங்க 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 IBCM கேம்புக்கு நீங்க வாங்க
பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா ஏ சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு வா நீ சிக்கிரமா வா ஏ சின்ன பிள்ளையே வா நீ சிங்காரமா வா சிரிச்சுக்கிட்டு ஆசை 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 பாட்டப்பட ஆசை 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 பாட்டப்பட ஆசை 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 பாட்டப்பட ஆசை ஆட்டப்பட ஆசை சாட்சி சொல்ல ஆசை 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 ஆசை
மகிழ்ந்து துதிக்குது. தம்பி தங்கை காலையில் தேவனை துதித்திடு. தம்பி தங்கை காலையில் தேவனை துதித்திடு. போற்றியே தேவனை துதித்திடு. போற்றியே தேவனை துதித்திடு. கண்கள் என்னை சுத்தந்தார் காண, காது என்னை சுத்தந்தார் கேட்க. நல்ல கண்கள் என்னை சுத்தந்தார் காண, காது என்னை சுத்தந்தார் கேட்க. மூக்கு என்னை சுத்தந்தார் முகர, நல்ல நாவு என்னை சுத்தந்தார் பாட. மூக்கு என்னை சுத்தந்தார் முகர, நல்ல நாவு என்னை சுத்தந்தார் பாட. சசரிரி ககரிரி சசரிரி ககரிரி இயேசுவை பாடி நானும் துதிப்பேன். சசரிரி ககரிரி சசரிரி ககரிரி இயேசுவை பாடி நானும் துதிப்பேன். கைகள் என்னை சுத்தந்தா நன்றி, நல்ல கால்கள் என்னை சுத்தந்தா நன்றி. கைகள் என்னை சுத்தந்தா நன்றி, நல்ல கால்கள் என்னை சுத்தந்தா நன்றி. நன்றாய் சுவாசிக்க உதவி செய்தா நன்றி, ஆரோக்கியமும் தந்து விட்டா நன்றி. நன்றாய் சுவாசிக்க உதவி செய்தா நன்றி, ஆரோக்கியமும் தந்து விட்டா நன்றி. சசரிரி ககரிரி சசரிரி ககரிரி இயேசுவை பாடி நானும் துதிப்பேன். சசரிரி ககரிரி சசரிரி ககரிரி இயேசுவை பாடி நானும் துதிப்பேன். நண்பர்கள் என்னை சுத்தந்தா நன்றி, நல்ல பெற்றோர் என்னை சுத்தந்தா நன்றி. நல்ல நண்பர்கள் என்னை சுத்தந்தா நன்றி, நல்ல பெற்றோர் என்னை சுத்தந்தா நன்றி. கல்வி என்னை சுத்தந்தா நன்றி, நல்ல சபையை என்னை சுத்தந்தா நன்றி. கல்வி என்னை சுத்தந்தா நன்றி, நல்ல சபையை என்னை சுத்தந்தா நன்றி. சசரிரி ககரிரி சசரிரி ககரிரி இயேசுவை பாடி நானும் துதிப்பேன். சசரிரி ககரிரி சசரிரி ககரிரி இயேசுவை பாடி நானும் துதிப்பேன். ஜனன ஜும் ஜன ஜும் ஜனன ஜும் ஜன ஜும் ஜனன ஜும் ஜன ஜும் ஜனன. செல்லத்தம்பி நீயும் ஓடிவா, சொல்லும் வார்த்தை கேட்கவே ஓடிவா. செல்லத்தம்பி நீயும் ஓடிவா, சொல்லும் வார்த்தை கேட்க
தாத்தா கதை தெரியுமா? நோவா தாத்தா காலம் நடந்தது, அன்றும் நடந்திடுமே. கீழ்ப்படியா பிள்ளைகளை வெள்ளம் வாரி போனதே. ஓடி வா நீயும் ஓடி வா, ஓடி வா நீயும் ஓடி வா, ஓடி வா நீயும் ஓடி வா, ஓடி வா நீயும் ஓடி வா. செல்லத் தம்பி நீயும் ஓடி வா, சொல்லும் வார்த்தை கேட்கவே ஓடி வா. செல்லத் தம்பி நீயும் ஓடி வா, சொல்லும் வார்த்தை கேட்கவே ஓடி வா. ஜும் ஜானா ஜும் ஜானா, ஜும் ஜானா ஜும் ஜானா, ஜும் ஜானா ஜும் ஜானா, ஜும் ஜானா ஜும் ஜானா. செல்ல பிள்ளைகளா, அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீங்களா? அப்பா அம்மா வார்த்தை கீழ்ப்படிந்து நீயும் நடப்பாயே. ஏசப்பாவை நீயும் ஏற்றுக்கொண்டு தினமும் ஜெபிப்பாயே. ஓடி வா நீயும் ஓடி வா, ஓடி வா நீயும் ஓடி வா, ஓடி வா நீயும் ஓடி வா, ஓடி வா நீயும் ஓடி வா. செல்லத் தம்பி நீயும் ஓடி வா, சொல்லும் வார்த்தை கேட்கவே ஓடி வா. செல்லத் தம்பி நீயும் ஓடி வா, சொல்லும் வார்த்தை கேட்கவே ஓடி வா. அப்பா அம்மா பேச்சை கேட்காத கெட்ட குமாரனின் கதையை கேளு. இயேசு போல நல்ல தேவன் இங்கு யாரும் இல்ல, கானா குயில் பாட்டிலதா பாடத்தானே வந்தேன். இயேசு போல நல்ல தேவன் இங்கு யாரும் இல்ல, கானா குயில் பாட்டிலதா பாடத்தானே வந்தேன். இயேசு நல்ல டாடிடா, இயேசு நல்ல நண்பன்டா, இயேசு நல்ல மேய்ப்பன்டா, இயேசு நல்ல தேவன்டா. தந்தானானே 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 நானே, தந்தானானே 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 நானே, தந்தானானே 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 நானே, தந்தானானே 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 நானே.
creation. Oh, what a wonderful creation. Living blessed. Yeah, God even made living blessed. And animals, humans. He made the whole earth to worship. Worship Him. Oh, worship Him. He's our Lord, our God. God of creations, God of creations. His words are living. His words are living. Yo, 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 yo. படைச்சாரையே படைச்சாரு முழு உலகத்தையே படைச்சாரு வார்த்தையாலே படைச்சாரு வல்ல தேவன் படைச்சாரு படைச்சாரையே படைச்சாரு முழு உலகத்தையே படைச்சாரு வார்த்தையாலே படைச்சாரு வல்ல தேவன் படைச்சாரு God of all creation, thank you for formation. This is my ambition. Worship you, our nation. God of all creation, thank you for formation. This is my ambition. Worship you, our nation. வானத்தை படைத்தார் பூமியை படைத்தார் வெளிச்சத்தை உண்டாக்கினார் சூரியனை உண்டாக்கினார் வானத்தை படைத்தார் பூமியை படைத்தார் வெளிச்சத்தை உண்டாக்கினார் சூரியனை உண்டாக்கினார் God of all creation, thank you for formation. This is my ambition. Worship you, our nation. God of all creation, thank you for formation. This is my ambition. Worship you, our nation. சந்திரனை படைத்தார் பறவைகளை படைத்தார் மிருகங்களை உண்டாக்கினார் மனிதனை உண்டாக்கினார் சந்திரனை படைத்தார் பறவைகளை படைத்தார் மிருகங்களை உண்டாக்கினார் மனிதனை உண்டாக்கினார் God of all creation, thank you for formation. This is my ambition. Worship you, our nation. God of all creation, thank you for formation. This is my ambition. Worship you, our nation. God of all creation, thank you for formation. This is my ambition. அப்பா அப்பா என்ன அப்பா பலமான யோசனை இருக்கிறார்? நான் வந்தனே கவனிக்காம அப்படி என்ன யோசனை இருக்கிறார்? அப்பா அப்பா என்ன மகனே, நீ எப்ப வந்தாய்? சாப்பிட்டியா? நான் வந்ததே தெரியாம இருக்கிறீங்க. அப்படி என்ன யோசனை எனக்கு சொல்லுங்க. எல்லாம் முன்ன பற்றின கவலைதான். என்ன பற்றியா? என்ன பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். நீயும் அவ்வளவு காலத்துக்கு தனியா இருப்ப. துணைக்கு தான் நீங்க இருக்கிறீங்க அப்பா. நான் வயது போன கிழவன். இன்னும் எவ்வளவு வருஷம் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. அதான் உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு யோசிக்கிறேன். அதுக்கு என்ன அவசரமா அப்பா இப்ப? உனக்கு வயது 40 ஆயிடுச்சு. இனியும் திருமணம் செய்யாமல் இருக்க கூடாது. இன்றைக்கே உனக்கு பொம்பளை பார்க்க தொடங்க வேண்டும். நீ போய் எலியேசரை வர சொல்லு. சரி அப்பா. கூப்பிடுங்கள் ஐயா. என் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும். நீ என் சொந்த ஊருக்கு போய் என் சொந்தக்காரர்களிடத்தில் ஈசாக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை கூட்டி வா. அந்த பெண் தன் தாய் தகப்பனை விட்டு வரமாட்டேன் என்று சொன்னால் நான் வந்து ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போக வேண்டுமா? இல்லை இல்லை, ஈசாக்கை அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன்னுடன் 10 ஒட்டங்களையும் அதில் உனக்கு தேவையான பொருட்களையும் ஏற்றி வேலைக்காரையும் கொண்டு போ. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்.
அப்படியே செய்கின்றேன் எஜமானே. ரெபேக்கா, ரெபேக்கா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? அப்பாவும் அண்ணனும் களைச்சு போய் வருவாங்க, சமைக்க வேண்டும், நீ போய் தண்ணி எடுத்து கொண்டு வா. சரி அம்மா, கவனமா போயிட்டு வாம்மா. எஜமான் ஆபிரகாம் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஈசாக்குக்கு பொருத்தமான பொண்ணை எப்படி கண்டுபிடிப்பது? தாகத்தால் நாக்கு மிரண்டு போச்சு. நீண்ட பயணத்தினால் ஒட்டகங்களும் கிளச்சு போச்சு. இதோ ஒரு துறவி இருக்கிறது, ஆனால் யாராவது தண்ணீரை ஒன்று ஊற்ற வேண்டுமே. என்ன செய்யலாம்? என் தேவனாகிய கர்த்தாவே, என் எஜமான் ஈசாக்குக்கு ஏற்ற பொண்ணை காண்பித்தருளும். இதோ நான் தண்ணீர் துறை அண்டில் நிற்கிறேன். இந்த ஊர் பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க தண்ணீர் தான் என்று கேட்கும் பொழுது குடி என்றும் என் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் நியமித்தவள் என்று நான் அறியவும் எனக்கு உதவி செய்யும். அம்மா, எனக்கு தாகமா இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? குடியுங்கள் ஐயா, தாராளமா குடியுங்கள். ஐயா, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் ஒட்டகத்தில் நெடும் தூரம் பயணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படி என்றால் உங்கள் ஒட்டகங்களும் களைப்பா இருக்குமே. உங்கள் ஒட்டகங்களை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கும் நான் தண்ணீர் கொடுக்கிறேன். யாருடைய மகள்? மகள். எங்கள் வீட்டில் இரவு தங்க இடமும் ஒட்டகங்களுக்கு தேவையான வைக்கோலும் இருக்கிறது. மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இதோ என்னுடைய அன்பளிப்பு. இது அழகான காப்பும் தோடும். மிக்க நன்றி ஐயா. ஐயா, அழகான காப்பும் தோடும். மிக்க நன்றி ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கர்த்தர் என் எஜமான சகோதரர் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். நீர்வழியை நடத்திய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னம்மா, என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? எங்க ரெபேக்கா? தண்ணீர் எடுத்து வர அனுப்பினேன், அவ இன்னும் காணல. போய் கண்ண நேரம் ஆயிட்டு, அதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தனியாக போனாளா அல்லது தோழிகளோட தண்ணி எடுக்க போனாளா? அவ தனியாகத்தான் போனவா. அம்மா, உங்களுக்கு எத்தனை தரம் சொல்றது தங்கச்சியை தனியா எங்கேயும் அனுப்பக்கூடாது. ஏன் ரெபேக்கா அவ்வளவு நேரம் என்ன செய்த? தண்ணீர் துறவண்டில் ஒரு பெரியவர் தாகத்தோடு நின்றார். நான் அவருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் மொண்டு வார்த்தேன். அதான் நேரமாச்சம்மா, கோவித்துக் கொள்ளாதீங்க. இதோ அவர் எனக்கு தந்த அன்பளிப்பு. லாவா, நீ கேட்டியா? போய் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. வாங்க வாங்க, நீங்க சாப்பிட்டு விட்டு என்ன பாருங்க. நீ கறிய புட்டா வச்சு மீனே பொறிச்சு வை. அப்படி நம்ம அந்த காரியத்தை முதல் சொல்லணும். நான் ஆபிரகாமின் ஊழியக்காரன். என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அவர் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க இங்கே வந்தேன். நான் ஜெபம் பண்ணினபடியே கர்த்தர் எனக்கு ரெபெக்காளை காட்டினார். ரெபெக்காளை நான் என்னுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு சம்மதமா? எங்களுக்கு சம்மதம். எதற்கும் ரெபெக்கால நாங்க வார்த்தை கேட்போம். நாங்க சொன்னால் அவள் தட்ட மாட்டாள். எதற்கும் அவளை கேட்டு பார்ப்போம். ரெபேக்கா, இங்க வாம்மா. உனக்கு ஆபிரகாமின் மகன் ஈசாக்கை திருமணம் செய்ய சம்மதமா? கதைத்த எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். ஈசாக்குக்கு மனைவியாக கர்த்தர் என்னை நிச்சயித்திருக்கிறார். நான் சந்தோஷமாக போகிறேன். கோடா கோடியாய் நீ பெருகுவாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கோடா கோடியாய் நீ பெருகுவாய்,
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை காப்பார், உறங்க மாட்டார், உன்னை காப்பார், உறங்க மாட்டார். எல்லா தீங்குக்கும் விலக்கி மீட்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி மீட்பார். கோடா கோடியாய் நீ பெருகுவாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கோடா கோடியாய் நீ பெருகுவாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில கவலை ஒன்று இல்ல இல்ல, குறைவு ஒன்று இல்ல இல்ல. எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில கவலை ஒன்றும் இல்ல இல்ல, குறைவு ஒன்றும் இல்ல இல்ல. எங்க டாடியின் பெயரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவரே பாஸ். எங்க டாடியின் பெயரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவரே பாஸ். என் ஹார்ட் எல்லாம் ஃபுல்லா சாங்ஸ், துள்ளி ஆடுவேன் ஸ்பிரிட்டில டான்ஸ். என் ஹார்ட் எல்லாம் ஃபுல்லா சாங்ஸ், துள்ளி ஆடுவேன் ஸ்பிரிட்டில டான்ஸ். எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில அவள ஒன்று இல்ல இல்ல, குறைவு ஒன்று இல்ல இல்ல. என் பேரு டாடி உள்ளம் கையில். இயேசு கண்மணி போல என்னை காத்திடுவார், எங்க இயேசுதான் எனக்கு போதும் போதும். இயேசு கண்மணி போல் என்னை காத்திடுவார், எங்க இயேசுதான் எனக்கு போதும் போதும். எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில அவள ஒன்று இல்ல இல்ல, குறைவு ஒன்று இல்ல இல்ல. My Savior, Superior, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். My Savior, superior, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். இயேசு சந்தோஷம் சமாதானம் தந்திடுவார், இயேசுவே நான் எனக்கு போதும் போதும். இயேசு சந்தோஷம் சமாதானம் தந்திடுவார், இயேசுவே நான் எனக்கு போதும் போதும். எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில கவலை ஒன்று இல்ல இல்ல, குறைவு ஒன்று இல்ல இல்ல. எங்க டாடி துட்டு கையில் இருக்கையில கவலை ஒன்றும் இல்ல இல்ல, குறைவு ஒன்றும் இல்ல இல்ல. எங்க டாடியின் பெயரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவரே பாஸ். எங்க டாடியின் பெயரு இயேசு, எங்க ஃபேமிலிக்கு அவரே பாஸ். என் ஹார்ட் எல்லாம் ஃபுல்லா சாங்ஸ், துள்ளி ஆடுவேன் ஸ்பிரிட்டில டான்ஸ். என் ஹார்ட் எல்லாம் ஃபுல்லா சாங்ஸ், துள்ளி ஆடுவேன் ஸ்பிரிட்டில டான்ஸ். எங்க டாடி துட்டு என் டாடி துட்டு நம்ம டாடி துட்டு கையில இருக்கையில கவலை ஒன்று இல்ல இல்ல, குறைவு ஒன்று இல்ல இல்ல. நன்றாய் கரங்களை தட்டி அபிஷேகம் என் மேல, பெந்தெகோஸ்து அக்கினியும் என் மேல.
அபிஷேகம் என் மேல, பெந்தெகோஸ்து அக்கினியும் என் மேல, ராஜரீக அபிஷேகம் என் மேல, ராஜரீக அபிஷேகம் என் மேல, ஆனந்த தைல அபிஷேகம் என் மேல, ஆனந்த தைல அபிஷேகம் என் மேல, கொம்பு தைல அபிஷேகம் என் மேல, பெந்தெகோஸ்து அக்கினியும் என் மேல. செங்கடலை விளக்க போகும் ஜனங்கள் நாம், எகிப்தியரை அழிக்க போகும் ஜனங்கள் நாம். செங்கடலை விளக்க போகும் ஜனங்கள் நாம், எகிப்தியரை அழிக்க போகும் ஜனங்கள் நாம். யோர்தானை குமிக்க போகும் ஜனங்கள் நாம், யோர்தானை குமிக்க போகும் ஜனங்கள் நாம். சத்தியத்தை சுமக்க போகும் ஜனங்கள் நாம், சத்தியத்தை சுமக்க போகும் ஜனங்கள் நாம். கொம்பு தைல அபிஷேகம் என் மேல, பெந்தெகோஸ்து அபிஷேகம் என் மேல. பட்டணத்தை பிடிக்க போகும் ஜனங்கள் நாம், எரிகோ கோட்டைகளை இடிக்க போகும் ஜனங்கள் நாம். பட்டணத்தை பிடிக்க போகும் ஜனங்கள் நாம், எரிகோ கோட்டைகளை இடிக்க போகும் ஜனங்கள் நாம். தேசத்தை சுதந்தரிக்கும் ஜனங்கள் நாம், தேசத்தை சுதந்தரிக்கும் ஜனங்கள் நாம். தேவனுக்கு மகிமையான ஜனங்கள் நாம், தேவனுக்கு மகிமையான ஜனங்கள் நாம். கொம்பு தைல அபிஷேகம் என் மேல, பெந்தெகோஸ்து அக்கினியும் என் மேல. சத்துருவை விரட்ட போகும் ஜனங்கள் நாம், திரு சபைகளை கட்ட போகும் ஜனங்கள் நாம். சத்துருவை விரட்ட போகும் ஜனங்கள் நாம், திரு சபைகளை கட்ட போகும் ஜனங்கள் நாம். ஆளுகை செய்ய போகும் ஜனங்கள் நாம், ஆளுகை செய்ய போகும் ஜனங்கள் நாம். அகமகிழ்ந்து ஆராதிக்கும் ஜனங்கள் நாம், அகமகிழ்ந்து ஆராதிக்கும் ஜனங்கள் நாம். கொம்பு தைல அபிஷேகம் என் மேல, பெந்தெகோஸ்து அக்கினியும் என் மேல. ஓ தம்பி, யாரோ வந்திருக்கு, கதவை திறவுங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பேசலோட்டமா வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? வாங்க வாங்க. பாஸ்டர், இந்த கொடுமையை நான் ஆறுட்ட பாஸ்டர் சொல்லுவேன். நீங்க பாஸ்டரா இருக்கிறபடியா உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் பாஸ்டர். ஐயோண்ட மருமல் செய்யற கொடுமை தாங்க முடியல பாஸ்டர். என்ன வேலை செய்ய சொல்லி இந்த வயசுலயும் பாருங்க பாஸ்டர், இந்த தள்ளாடுற வயதிலையும் என்ன போட்டு வேலை வாங்குறாள் பாஸ்டர். துணிய துவ உடுப்பமடி அப்பா வீட்டை புட்சன் அடி என்ன தொல்லை தாங்க முடியல பாஸ்டர். நான் இந்த புட்சன் அடிக்க ஜன்னல புட்சன் அடிக்க ஏறி விழுந்து பாஸ்டர் என்ற நாரி உடைஞ்சு போயிட்டு பாஸ்டர். எனக்கு இந்த மருமகளை மன்னிக்கவே இயலா பாஸ்டர். அவள் செய்யற கொடுமை தாங்கல ஆறுட்ட நான் சொல்றேன். ஐயோ இயேசுவே அப்பா, நான் இந்த நரகத்தில் இருக்கிறத விட செத்து துளையலாம் பாஸ்டர். நீங்க நான் இப்ப எத்தனை சத்தியத்தை கேட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் பாஸ்டர். 20 வருஷமா நான் மன்னிப்பை பற்றி பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பாஸ்டர். ஆனாலும் பாஸ்டர் இந்த மருமகளை மன்னிக்கலாம் பாஸ்டர். இந்த மருமகள் செய்யற கொடுமை, அந்த நல்ல மகனையும் அவன் ஏதாவது உதவி செய்ய வந்தாலும் அவளை விடுறாள்ல பாஸ்டர். எனக்கு இந்த மருமகளை மன்னிக்கலாம் பாஸ்டர். எனக்கு ஒரு விடுதலை வேணும் பாஸ்டர். என்ன எங்கேனால கொண்டு விடுங்க பாஸ்டர். என்னால முடியல பாஸ்டர். நான் செத்த போறேன் பாஸ்டர். ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க பாஸ்டர். ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாம் ஆண்டவர்கிட்ட செய்வார். ஆமாம், ஆண்டவர் எல்லாம் நல்லதா செய்வார். தம்பி, யாரோ வந்திருக்கணும் பாருங்க. பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வாங்க
பாஸ்டர், நான் உங்களோட ரொம்ப நாளா கதைக்கோணுமென்று ஒரு பெரிய பிரச்சனையை குறித்து கதைக்கோணுமென்று உங்களோட இருந்தேன் பாஸ்டர். இன்றைக்கு தான் எனக்கு மன்னிக்கோணுமென்று இந்த காரியத்தை குறித்து என்னால தாங்க முடியல, பொங்கி எழும்புது. அதுதான் பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். என்ற மாமிய பத்தி தான் பாஸ்டர் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன் பாஸ்டர். நான் கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் ஆகுது. இன்னும் என்ன போட்டு கொடுமைப்படுத்துறது மாத்திரமல்ல, இன்னும் 25 வருஷத்துல சீதன பிரச்சனை என்ற பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க. இன்னும் சீதன பிரச்சனையை குறிச்சு கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்ற கணவர் வீட்டுல இருக்கைக்குள்ள நல்ல மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க. ஆனா அவர் வேலைக்கு போன பிறகு என்ன போட்டு சித்திரவதை பண்றாங்க. என்ன மாத்திரம் பேசினா பரவாயில்ல என்ற அம்மா அப்பா என்னுடைய சகோதரங்கள் எல்லாரையும் பற்றி கேவலமா கதைக்கிறாங்க பாஸ்டர். அதுதான் என்னால தாங்க முடியல. இந்த காரியத்தை என்னால மன்னிக்கவே முடியாம இருக்குது பாஸ்டர். நீங்க தான் எனக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லணும் பாஸ்டர். என்னால இருக்க முடியாது. நான் இப்படியே இருந்தேன், நான் பைத்தியமா போயிடுவேன் பாஸ்டர். நீங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை தருவீங்கன்னு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் பாஸ்டர். ஏசப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஒன்றுக்குமே யோசிக்காங்க, தேவன் நல்ல பதில் உங்களுக்கு தருவாராம். யார்? ஹலோ பாஸ்டர், கதைக்கிறேன் பாஸ்டர். வாங்க, உள்ள வாங்க. ஐயோ பாஸ்டர், நான் நரகத்திலேயே வாழ்றேன் பாஸ்டர். என்னால வாழ முடியுது இல்ல பாஸ்டர். நீங்க தானே பாஸ்டர் இவர் நல்லவர் என்று கல்யாணம் செய்து வச்சிங்க பாஸ்டர். இன்றைக்கு நான் நரகத்துல வாழ்றேன் பாஸ்டர். இதை விட நான் நரகத்துக்கு போய் வாழலாம் போல இருக்கு பாஸ்டர். என்ன பாஸ்டர், ஐயோ அவர் வந்து பாஸ்டர் தண்ட தங்கச்சி தண்ட சொந்தக்காரர் எல்லாரையும் நல்லா பாக்குறாரு பாஸ்டர். எனக்கு ஒரே அடி பாஸ்டர். போன மாசம் பாஸ்டர் இந்த மண்டையை உடைச்சு போட்டான் பாஸ்டர். இவனெல்லாம் ஒரு மனுஷனா பாஸ்டர். நான் ஆண்டவரே அப்பா பாஸ்டர், ஐயோ பாஸ்டர், நான் இவரை வாழ்க்கையிலேயே நான் மன்னிக்க மாட்டேன் பாஸ்டர். யார வேணுமென்றாலும் பாஸ்டர் நான் மன்னிப்பேன். நான் இவரை மன்னிக்கவே மாட்டேன் பாஸ்டர். இவர் ஒரு மனுஷனா பாஸ்டர். எல்லா பொம்பளையோடையும் பாஸ்டர் நல்லா கதைக்கிறார் பாஸ்டர். உள்ளுக்குள்ள வந்தா என்ன அடிச்சு கொள்றாரு பாஸ்டர். நீங்க தான் பாஸ்டர் இந்த கல்யாணத்தை செய்து வச்சீங்க. நீங்களே பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு இந்த கல்யாணத்தை பிரிச்சு வச்சிருங்க பாஸ்டர். ஒன்றுக்குமே யோசிக்காங்க, தேவன் உங்களுக்கு நல்ல ஆறுதலா கட்டளையிடுவார் பாஸ்டர். எனக்கு இப்ப இந்த ஆறுதல் ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர். எனக்கு இப்ப பிரிவு தான் வேணும் பாஸ்டர். என்னால வாழ முடியாது. வாங்க வாங்க, பிரைஸ் வாங்க. பாஸ்டர், என்னன்னு சொன்னால் பாஸ்டர் சொல்லக்கூடாது பாஸ்டர். ஆனா என்னால தாங்க முடியல. இந்த கஷ்டத்தை எல்லாம் என் இருதயத்துல நான் வச்சிருக்க முடியல பாஸ்டர். பாஸ்டர், என்னுடைய சகோதரங்கள் என்னோட கூட பிறந்தவங்க ஒரே வயிற்றுல நாங்க பிறந்தோம் பாஸ்டர். ஆனா அவங்க என்ன பாஸ்டர் பழி வாங்கிட்டாங்க பாஸ்டர். எனக்கு வர வேண்டிய என்னுடைய சொத்துக்களை பாஸ்டர், என்னுடைய உடைமைகளை எல்லாம் பாஸ்டர் அவங்க களவா திருடிட்டாங்க பாஸ்டர். எனக்கு நீதிமன்றத்துல இருந்து வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி, காரை திருப்பி தரணும்னு சொல்லி என்னுடைய பேங்க்ல இருந்த பணத்தை எல்லாம் திருடி எடுத்துட்டாங்க பாஸ்டர். பாஸ்டர், என்னுடைய சகோதரங்கள் எல்லாம் பழி வாங்கணும் பாஸ்டர். அவங்கள உயிரோட விடக்கூடாது பாஸ்டர். பாஸ்டர், அவங்க செய்த எல்லாத்தையும் என்னுடைய இருதயத்துல வச்சிருக்க முடியல பாஸ்டர். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்பா நான் ஒருக்கா போய் பாஸ்டரை பார்த்து எல்லாவற்றையும் சொல்லிட்டு போவோம்னு தான் பாஸ்டர் வந்திருக்கிறேன். என்னால தாங்க முடியல பாஸ்டர். புரியுது உங்களோட வேதனை. ஆனாலும் சத்திய வேதம் என்ன சொல்லுது நமக்கு சற்று பார்ப்போம். போதகரே, இவள் குற்றம் செய்தவள், கையும் மையுமாக பிடிபட்டிருக்கிறாள். இப்படிப்பட்டவளை மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆமாம், இவள் பாவம் செய்து கொண்டிருந்த பொழுது பிடிபட்டிருக்கிறாள். இவளை எங்களுடைய மூதருடைய வழக்கத்தின்படி நாங்கள் கல்லால் எறிந்து இவளை கொல்ல வேண்டும். அப்படி நாங்கள் செய்யாமல் போனால் நாங்கள் எங்களுடைய மூதாதையருக்கு நன்மை செய்யறவளா இருக்க மாட்டோம். போதகர, நீர் என்ன சொல்லுகிறீர்? நீர் என்ன சொல்லுகிறீர்? எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும். இவளை நாங்கள் கல்லெறிந்து கொல்லட்டுமா? சீக்கிரமாய் சொல்லும். ஏன் தாமதிக்கிறீர் போதகரே? இவள் மோசையுடைய நியாய பிரமாணத்தின்படி கொலை செய்யறதுக்கு பாத்திரமான பாவத்தை செய்திருக்கிறாள். உங்களில் பாவம் செய்யாதவன் முதற்கல்லை இவள் மேல் எறியட்டும்.
உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதற்கல்லை எறியட்டும். ஏன் நிற்கிறீர்கள்? உங்களில பாவம் செய்யாதவன் யாராயினும் இருந்தால் இவள் மேல முதற்கல்லை எறிந்து இவளை கொல்லுங்கள். இன்னுமே தாமதிக்கிறீர்கள்? மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதற்கல்லை எறிந்து இவளை கொல்லுங்கள். மகளே, உன்னை யாரும் நியாயம் தீர்க்கவில்லையா? உண்மையில குற்றத்தை சாட்டினார்களே, உன்னுடைய பாவத்தை கொண்டு வந்தார்களே, கல்லுகளை கொண்டு வந்தார்களே, உன்னை கொல்ல வேண்டும் என்று சொன்னார்களே, எங்கே அவர்கள்? ஏன் அவர்கள் உன்னை நின்று நியாயம் தீர்க்கவில்லை? நீர் மாத்திரம் இந்த இடத்தில் இல்லாவிட்டால் இவர்கள் எல்லாரும் என்னை கல்லெறிந்து கொண்டிருப்பார்கள். நன்றி இயேசுவே. ஸ்திரியே, சமாதானமாய் போ. நான் முன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. சமாதானத்தோட போய் வா. இனி பாவம் செய்யாது. நன்றி இயேசுவே. என்னை மன்னித்து என் பாவங்களை மறந்ததுக்காக, மன்னித்ததுக்காக என் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றியோடு இருப்பேன். பாத்தீங்களா, இயேசு மனிதருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வமாய் இருந்தும் மனிதர்கள் தனக்கு விரோதமாய் செய்கிற குற்றங்களை மன்னிக்கிறது போல நாங்களும் இந்த பூமியில இருக்கிற நாங்கள் எங்களுக்கு விரோதமாக எங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்கிற எந்த பாவமாய் இருந்தாலும் அந்த பாவங்களை நாங்கள் 7-70 தரம் மன்னிக்க தேவன் எங்களுக்கு வல்லமையின் கிருபையின் தர வேணும். எல்லா பூவும் வாடிப்போம், மன்னிப்பு ஒரு நாளும் வாடாதது. ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்தா மன்னிக்கிற இருதயம் மாணிக்க கோவில் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் வேதமே இப்படி சொல்லுகிறது? நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்தால் பரமபிதா உங்களை மன்னிப்பார். என் இயேசுநாதா, நான் ஒரு பாவி, என்னையும் மன்னியும், உம் அன்பை பொழியும், என் பாதை புதிதாகட்டும், மனமும் மோடு உறவாடட்டும். என் இயேசுநாதா, நான் ஒரு பாவி, என்னையும் மன்னியும், உம் அன்பை பொழியும், என் பாதை புதிதாகட்டும், மனமும் மோடு உறவாடட்டும். நான் செய்த பாவம் என் கண்ணில் ஈரம் யார் மாற்றக்கூடும்? உம்மாலையாகும். உம்மையே நினைத்து ஜெபத்தில் நினைத்து நான் உங்கள் அன்பை பெற வேண்டும் ஐயா, நான் உங்கள் அன்பை பெற வேண்டும் ஐயா. அப்பா அப்பா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் பிள்ளைய பத்திரமா பார்த்து வைங்க. ஒன்றும் சாப்பிட்றாலே இல்லை, நல்லா மெலிஞ்சிட்டான். நான் ரெண்டாவது மார்க்கெட்டுக்கு போய் மரக்கறி வேண்டி கொண்டு வரேன். சூப் இருந்தாலும் வச்சு குடிப்பேன். இல்லை நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் பிள்ளையோட வீட்டை இருங்க. இல்லையாப்பா வேணாம். நீங்கள் போனால் நல்ல விலையான சாமானெல்லாம் வேண்டி கொண்டு வருவீங்க. பிள்ளையை பிடிச்சிருக்க பிசாசத்திரத்தை எத்தனையோ மந்திரவாளிட்டு போயாச்சு, ஒரு பிரயோசனம் இல்லை. காசு செலவழிச்சு தான் மிச்சம். எங்கள்ட்ட இது நகை நட்டு சொத்து பத்து எல்லாம் வித்தாச்சு, ஒரு மிச்சமும் இல்லை. அதால் நீங்கள் வீட்டு இருங்கோ, நான் போயிட்டு வரேன். சரி சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். நீங்கள் பிள்ளைக்கு பக்கத்துலேயே இருங்கோ. வணக்கம் அக்கா, கண்டு கனால் எப்படி இருக்கிறீங்க? உங்களோட மகளுக்கு இப்போ எப்படி இருக்க? என்னத்தை அக்கா சொல்கிறது? மகள் நிலைமை மோசமாகிக்கொண்டே போகுது. நெடுகளும் நிலத்தில் விழுந்து அலறிக்கொண்டே நிற்கிறாள். ஒன்றும் சாப்பிட்றாலே இல்லை, நல்லா மெலிஞ்சிட்டான். என்ன செய்கிறதுன்றே தெரியலை. தலை எழுத்த இப்படி தான் ஆக்கணும், செய்ய முடியாது. சரி, கவலைப்படாதீங்கோ, நான் போச்சு வரேன். சரி அக்கா, போயிட்டு வரேன். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பிள்ளைக்கு எப்படி இருக்கு?
முகமெல்லாம் வாடி இருக்குது. என்னத்தி அக்கா சொல்கிறது, மகள் படுற பாட்டை பார்க்க முடியலை. பிடிச்சிருக்க பிசாசு நோயால் சரியாக வேதனைப்படுறாள். நீங்கள் ஏசப்பாவை அறிஞ்சிருக்கிறீங்களா? ஓமாம், அறிஞ்சிருக்கிறேன். நோயாளிகளை குணமாக்கு வேறாம், பேயில துரத்து வேறாம். ஆனால் எனக்கு போக்குவரத்துக்கு ஒரு சதம் கூட இல்லை. அது மட்டுமல்ல, நாங்கள் கானானியர், அவர்கள் யூதர்கள். எங்களை கண்டாலே அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஏசு அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இன்றைக்கு அவர் இந்த கிராமத்திற்கு வராராம். நீங்கள் உங்களோட மகளையும் கூட்டிக் கொண்டு கட்டாயம் அங்கே போங்க, கட்டாயம் விடுதலை கிடைக்கும். மிக்க நன்றி அக்கா, நான் இன்றைக்கே அவரை தேடி போகிறேன். இந்த பொம்பளைகள் இப்படி தான் நேரம் தெரியாமல் யாரோட தான் கழிச்சு கொண்டு இருப்பார். அப்பா அப்பா, கெதியா வலிக்கிடுங்க, மகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். என்ன வீச கதைக்கிற? பிள்ளைக்கு இயலாது, நடக்கவே முடியாது, கார் வசதியும் ஒன்றுமே இல்லை. வேற மரக்கரைக்கு வாங்க போனீர், என்ன வெறும் பேக் கூட வந்திருக்கிறீர்? சமையல் சாப்பாடு முக்கியம் இல்லை, நடுவில் சாப்பாடு தான். ஜேசு நம்மளோட ஊருக்கு வராராம். எங்களை மகளை கூட்டிக் கொண்டு போனால் நிச்சயம் சுகம் கிடைக்கும். அப்போ உண்ட விருப்பம் மாதிரி நீங்கள் போ, நான் பிள்ளையோட வீட்டை இருக்கிறேன். சரி, நான் எம்மளை பாடப்பட்டாலும் என் இயேசு விட்டே போவேன். எந்த பிள்ளையும் என்னை மெட்ட பிள்ளைய மாதிரி சந்தோஷமாக இருக்க போகிறான். இயேசுவே இயேசுவே, என் மகளுக்கு இறங்கும். என் மகள் பொல்லாத பிசாசினால் பிடிபட்டு கொடிய வேதனைப்படுகிறாள். நீதான் அவளை குணமாக்க வேண்டும். ஆண்டவரே, இவள் எங்களை பின்னாலே கத்திக்கொண்டு வருகிறாள், அவளை திருப்பி அனுப்பும். நான் உங்களுக்காக வரவே இல்லை, நான் யூதருக்காக வந்தேன். நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது சரியில்லை. ஆனால் மேசையிலிருந்து விழுந்த அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே. இஸ்ரே, உன் விசுவாசம் பெரியது, நீ வீட்டுக்கு போ, உன் மகள் சுகமாக இருப்பாள். மிக்க நன்றி ஆண்டவரே, உன் உயிர் இருக்க மாட்டேன், நான் உம்மை மறக்க மாட்டேன். அப்பா அப்பா, என் மகளே, நீ சுகமாயிட்டு. நான் காண்றது கனவா நினைவா? சாத்தான் ஓடி போயிட்டு நீ சுகமாயா? என் மகளே, என்ன செல்லும், இயேசுப்பா தான் உனக்கு நல்ல விடுதலை தந்தவர். எங்களோட உயிர் இருக்க மட்டும் நாங்கள் அவருக்காகவே இயேசு எனக்கு சுகம் தந்த இயேசுவை நான் மறக்கவே மாட்டேன். நான் இயேசுவுக்காய் வாழுவேன்.